எத்தனை தடவை காசு கொடுக்காதீங்க காசு கொடுக்காதீங்கன்னா யாரு கேட்கா? ஐயோ ஐயோ அவன் கேட்கறது எல்லாமே வந்து 500 100லையும் இல்லைக்கா, லட்சக்கணக்கில் கேட்குறான். 18 லட்சம் கொடுங்கங்கிறான், 20 லட்சம் கொடுங்க. இவங்க கரெக்டாக அதெல்லாம் எடுத்து வச்சு ஓகே வீட்டை விற்று தாலியை விற்று எல்லாத்தையும் விற்று அவங்க கொடுத்துறாங்க. ஸோ நான் அதனால வந்து நான் உடனே இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுறேன். ஏன் வேலை ரெடி ஆகிட்டாக்கா யூகேல, அக்கா இன்னைக்குள்ளே நான் அங்கே இருக்கணுமாக்கா, விசா வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்களாக்கா, விசா வந்துட்டான் நான் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இத்தனை லட்சம் கட்டணுமாக்கா, எக்கா கொஞ்சம் வந்து பார்த்து சொல்லுக்காக்கா. எத்தனை வேறு மக்களை எனக்கு லெடத்தமிழச்சின் அன்பு வணக்கம். ஹலோ எல்லாரும் அப்படிங்க சூப்பராக இருப்பீங்க, நான் நல்ல சூப்பராக இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இன்னைக்குள்ள வீடியோ வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ, அவேர்னஸ்க்கு கொடுக்கக்கூடிய வீடியோ. அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து உடனடியாக வந்து ஸ்ரீலங்காவில் இருந்தும் இங்கே நம்ம யூகேல உள்ள தமிழர்களும் என்னை உடனடியாக காண்டாக்ட் பண்ணி, அக்கா நீங்கள் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணுக்கா, உடனே நீங்கள் எதை உங்கள் பேர் இதில் அடிபடுதுக்கா, அதனால் நீங்கள் வந்து ஒரு வீடியோ போடுங்கக்கா, ஒரு அவேர்னஸ் கொடுங்கக்கான்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதனால வந்து நான் உடனே இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, வேறு என்ன மக்களை வெளிநாட்டில் இருந்துன்னா வேற என்ன இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த வேலை விஷயம்தான். அதாவது ஆட்கள் வந்து இலங்கையில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, இந்த வேலைக்கு ஆளை கொண்டு வரேன், அந்த வேலைக்கு நான் ஆளை கொண்டு வரேன், நான் வந்து எனக்கு வந்து இவ்வளோ காசு கொடுங்க, உங்களுக்கு வந்து டிரைவர் வேலை வாங்கி தரேன், வேறு இதில் வேலை வாங்கி தரேன், கேரர் வேலை, கேர் ஹோமில் உள்ள கேரர் வேலை வாங்கி தரேன், அப்புறம் கார்மெண்ட்ஸில் வேலை வாங்கி தரேன், இதெல்லாம் உங்களுக்கு நான் வேலை வாங்கி தரேன், அதனால என்னை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கும்பல் வந்து ஸ்ரீலங்காவில் தற்போது அவங்க வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் மாஸ் ரெக்ரூட்மெண்ட் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து என்னடான்னா, அதில் எப்படின்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து லண்டன் தமிழச்சி அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு போயிட்டு இருக்குது. பட் எனக்கு வந்து எந்த வாட்ஸ்அப் குரூப்பும் எனக்கு கிடையாது கேட்டிங்களா. லண்டன் தமிழச்சின்னு அவங்க ஏன் பேரை வச்சாங்க எதுக்கு வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அவங்க அது யார் வேணாலும் இந்த பேரை பிக் பண்ணலாம், அப்படி தானே. லண்டன் தான் நான் மட்டுமா லண்டனில் இருக்கக்கூடிய தமிழச்சி, லண்டனில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்கள் தான் லண்டன் தமிழர்கள், அப்படி தானே. ஸோ அதனால் யார் வேணாலும் பிக் பண்ணலாம். அது அவங்க நம்ம பேரை வச்சு அந்த பேர் எனக்கு சொந்தமானதுன்னு தான் நான் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அவங்க அதை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஆள்கள் என்ன நினச்சிக்கிறாங்க அதை பார்த்தோன்னே. இப்போ நம்ம சேனல் வந்து நல்ல பிரபலமாக ஸ்ரீலங்காலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, பிரபலமாக யூகேலையும் சரி, உலகத்தில் கொஞ்சம் ஒரு பிரபலமாக இருக்கிறனால உலக தமிழர்களுக்கிடையே அவங்க பார்த்தோன்னா, ஓ இது லண்டன் தமிழச்சி அக்காவுடைய அவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் வந்து அதில் இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு யாராவது உங்கள்கிட்ட வந்து லண்டன் தமிழச்சி அக்கா, லண்டன் தமிழச்சிங்கிற அந்த பேரில் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு நான் இந்த வேலை அங்கே வாங்கி தரேன், இந்த அங்கே வேலை வாங்கி தரேன்னு யாரும் கேட்டாலும் அது நான் கிடையாது, அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது, அது நான் கிடையாது, நம்மளுடைய லண்டன் தமிழச்சி சேனல் கிடையாது, எங்கள் குடும்பமோ யாரோ அதில் கிடையாது கேட்டிங்களா. அது எங்களுக்கு அப்படி ஒரு பிஸ்னஸே கிடையாது. இந்த ரெக்ரூட்மெண்ட் பிஸ்னஸ், அதாவது ஆளுகளை வேலைக்கு பிடிச்சி கொடுக்கக்கூடிய அந்த பிஸ்னஸே எங்களுக்கு கிடையாது. அப்படி ஒன்றுமே கிடையாது. அப்படி யாராவது உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் அதை நாங்கன்னு நினச்சி நீங்கள் வந்து தப்புதாரனா நீங்கள் போட வேண்டாம். ஓகே, இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நானே எத்தனையோ வீடியோ நான் போட்டிருக்கேன், எத்தனையோ வீடியோ சும்மா வீடியோலே நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு யூகேல வேலைக்கு நீங்கள் வர்றீங்க, வேலைக்கு வரணும்னா நீங்கள் எந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி உங்களை வந்து வேலைக்கு கொண்டு வந்தாலும் அவங்களுக்கு யாருக்கும் நீங்கள் காசு கொடுக்காதீங்க. ஏன்னா யூகேல ரெக்ரூட்மெண்ட் இஸ் ஃப்ரீ, இட் இஸ் இல்லீகல் டு கிவ் மணி. இந்த மாதிரிப்பட்ட டொனேஷனு, அதுக்கு பிறகு வேற என்னது, அதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஃபீஸு, இதுக்கு ஃபீஸுன்னு சொல்லி வாங்குவாங்க. ஒரு விசாக்கும் வந்து 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் 25 லட்சம் போய்கிட்டே இருக்கு. அந்த ஜாப்ஸை பொறுத்து இந்த மாதிரி காசை வாங்கி வந்து உங்களுக்கு நாங்கள் இங்கே ஒரு வேலையை வாங்கி கொடுக்குறோம். ஒரு ஏற்கனவே அந்த மாதிரி காசு கொடுத்து வந்து கேரர் வேலை இந்த மாதிரிப்பட்ட வேலைகளுக்கு வந்தவங்க இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் இன்னைக்கு அளவுக்கு வந்து, அதாவது நான் நினைக்கிறேன் ஜூலை ஒரு ஜூன் 2025 வந்து யூகே கவர்மெண்ட் வந்து இந்த கேரருக்கு கொடுக்கக்கூடிய விசா, கேர் ஹோம்ஸ்லலாம் கேரஸாக ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விசா அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க கேட்டிங்களா. ஈவன் நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ் NHSலேயே கூட ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸுக்கு வந்து இப்போ யாரையுமே வெளிநாட்டிலேருந்து எடுக்கிறது இல்லை, ரொம்ப 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 கம்மியாயிருச்சு. கம்மியான எடுக்கிறதே இல்லைன்னு தான் நான் சொல்வேன். அந்த அளவுக்கு வந்து இதாகிடுச்சுது. எல்லா ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறாங்க. இங்கே வெளிநாட்டிலேருந்து எடுக்கக்கூடியவங்களே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே உள்ளவங்களுக்கே முதல்ல வேலை இல்லை, அதுக்கப்புறம் வெளிநாட்டில் உள்ளவங்களை வந்து எடுத்துக்கொண்டு இன்னைக்கு வரேன்னா கொஞ்சம் கஷ்டம். இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து, ஒரு வழியில் ஒரு 3-4 வருஷம் கழித்து திரும்ப வேலைகளுக்கு தட்டுப்பாடு வரும்போது, ஆள்களுக்கு தட்டுப்பாடு வரும்போது திரும்ப அவங்க அந்த
அந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் திறக்கலாம். ஆனால் இப்போதைய நிலைமைக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்குது. இமிக்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது தான் கவர்மெண்ட்டுடைய தலையாய கடமையாக இருக்குது. அதில் ஒரு வகையான கண்ட்ரோல் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி விசா கொடுத்து ஆட்களை வேலைக்கு கொண்டு வருவது வந்து ஒரு விதமான இமிக்ரேஷன் கண்ட்ரோல்ங்கிறத அவங்க நம்பி அந்த இதை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால வந்து அது ஒரு பக்கம் இருக்குது. வேலைகளே இல்லை. இனி வந்து யூகேக்கு நீங்க வேலைக்கு வரணும்னா நான் ஏற்கனவே சொல்லி அடிச்சு பிடிச்சி ஏன் ஆண்டவரே ஏசப்பா எனக்கு மட்டும் தான் தெரியும் எத்தனை தடவை காசு கொடுக்காதீங்க காசு கொடுக்காதீங்கன்னா யாரு கேட்கா. இப்போ என்ன சொல்றாங்க தெரியுமா? இப்போ என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண யூகேல இருக்கக்கூடிய நம்ம தமிழர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஏக்கா நாங்கள் சொல்லியாச்சுக்கா ஊரில் ஸ்ரீலங்காவில் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க நாங்கள் சொல்கிறோம் காசு கொடுக்காதீங்க. அது லண்டன் தமிழச்சி அக்கான்னு பேரை சொன்னாலுமே நீங்கள் காசு கொடுக்காதீங்க. ஏன்னா அது அதெல்லாம் ஃபேக்கு, அதுக்கு காசு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். ஆனால் அவங்க ஊரில் இருந்துட்டு அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நீங்கள் எங்களுக்கு நாங்கள் வந்து யூகேயில் வந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நல்லா பிழைச்சி போகிறது நல்ல ஒரு உங்களை மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு நாங்கள் வரணும்னு நினைக்கிறது உங்களுக்கு வந்து எங்கள் மேலே ரொம்ப பொறாமையாக இருக்குது. நீங்கள் வந்து எங்களை முன்னேற விட மாட்டேங்கிறீங்க. அதனால் எங்களுடைய முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் எல்லாம் தடையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எங்களை ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இவங்கே பாவமாக இவங்க உள்ளவங்க சொல்கிறாங்க, பாவமாக இருக்குக்கா பதக்கிக்கா என்ன செய்கிறது. ஐயோ அவன் கேட்குறது எல்லாமே வந்து 500 100லையும் இல்லைக்கா லட்சக்கணக்கில் கேட்குறான். 18 லட்சம் கொடுங்கங்கிறான், 20 லட்சம் கொடுங்க. இவங்க கரெக்டாக அதெல்லாம் எடுத்து வச்சு ஓகே வீட்டை விற்று தாலியை விற்று எல்லாத்தையும் விற்று அவங்க கொடுத்து வரதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இல்லை இது இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லியாச்சுன்னா நம்மளை வந்து பழி போடுறாங்க. அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு நம்ம வந்து குறைவாக இருக்கிற மாதிரி பழி போடுறாங்கக்கா. நீங்கள் அதனால் வீடியோ ஒன்றை போட்டு தொலைங்கக்கா எல்லாரும் கேட்டுட்டு போட்டுக்கா அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் உடனடியாக இது பண்ணுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் இப்போ நான் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். யூகேக்கே வராதிங்கோ என்னொன்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது தலைப்பு அப்படி இருந்தாலும் உள்ளங்க இங்கே உள்ள பிரச்சனைகள்லாம் சொல்லி வீடியோ போட்டிருந்தேன்னு வைங்களேன். அதில் ஒருத்தர் கீழே வந்து இருந்துட்டு அவருக்கு அதில் லைக்கும் கூட அவருக்கு என்ன எழுதினாருன்னா, ஓ எங்கள் ஊர்லெல்லாம் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த சின்ன பிள்ளைகள், இந்த சின்ன தம்பி தங்கச்சி இவங்கெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு நல்ல முன்னேறி இன்னொரு நாட்டுக்கு போய் நல்ல ஒரு சம்பளத்தை வாங்கி அவங்க வாழ்க்கையில் முன்னேறுறத வந்து ஒரு தமிழர்கள் முன்னேற்றத்துக்கு நீ ஏமா தடையாக இருக்கன்னு சொல்லி என்னைய வந்து அந்த கமெண்ட்ல வந்து அவர் எழுதினார். அந்த கமெண்ட்டுக்கு என்ன லைக்குன்னு கேட்குறீங்க. எனக்கே வந்து நான் அந்த வீடியோல சொன்னதே இதுதான் சொன்னேன். யாருக்கும் காசு கொடுத்து வராதிங்க, இங்கே அப்படியெல்லாம் வேலை வந்து மலிஞ்சு கிடக்கலைங்க அப்படின்னு அதே வீடியோவில் அதே தான் சொன்னேன். அந்த ஆள் அப்படி எழுதி அதை வந்து அதில் வந்து 100கணக்கான பேர் அதை போய் லைக் அடிக்கிறது. அதாவது நாங்கள் வந்து எல்லாம் அங்கே வர்றவங்களெல்லாம் நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோமா? எங்களுக்கு என்னங்க ஸ்டாப் பண்ணுறது? நீங்கள் என்ன தெரியுமா நடக்கும்? எப்படி இந்த ஃபேக்கு ரெக்ரூட்மெண்ட், இந்த ஃபேக் வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி நடக்குங்கிறத நான் சொல்லுவேன். முதல்ல வந்து பல விதமான இது உண்டு. ஒரு வழி என்னென்னா கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட டைரெக்டாகவே வந்து சொல்லுவாங்க, இங்கே வந்து கார்மெண்ட்ஸ் இதில் வந்து வேலை இருக்குது, இங்கே வந்து டிரைவராக நீங்கள் வரலாம். நீங்கள் டிரைவராக ஹெச்இவி ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்குலாம் டிரைவராக ஒரு லாரி டிரைவராக வரணுன்னா முதல்ல உங்களுக்கு யூகே ஹெச்ஜிவி டாரி லைசன்ஸ் இருக்கணும். கேட்டிங்களா? அதுக்கெல்லாம் வந்து நம்ம சாதாரண கார் ஓட்டுற லைசன்ஸ் மாதிரி இல்லை, அதுக்கெல்லாம் வேறு லைசன்ஸ். கேட்டிங்களா? அதுக்கெல்லாம் பெரிய பரீட்சையெல்லாம் எழுதி வேறு லைசன்ஸ் இருக்கணும். அந்த லைசன்ஸை இருந்தால் தான் இங்கே வந்து ஓட்ட முடியும். ஸோ இவங்க சொல்கிறதுல அந்த மாதிரி தான் கார் டிரைவராக நீங்கள் வரலாம், அந்த கேர் ஹோம்லலாம் கேரராக வரலாம், கார்மெண்ட்ஸ்லாம் வரலாம். நீங்கள் வரும்போது உங்களுக்கு வந்து இவ்வளோ ரூபாய் செலவாகும் நீங்கள் வர்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 18 லட்சம் உங்களுக்கு செலவாகும். நீங்கள் அங்கே போய் நீங்கள் ஏர்ன் பண்ணி ஒரு 2-3 மாதத்துலேயே நீங்கள் எங்களுக்கு என்ன செலவழிக்கிறீங்களோ அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அதை நீங்கள் 2-3 மாதத்துலேயே நீங்கள் வந்து உங்கள் சம்பாத்தியத்தில் சம்பாதிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுகள் போயிட்டுருக்குதா. இதில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, சேலரி மட்டும் இல்லை, உங்களுக்கு சாப்பாடு இலவசம், வீடு இலவசம், எல்லாம் இலவசம்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஊர்லேருந்து நம்ம இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்க கணக்கு பண்ணி பார்ப்போம். அப்பா அதில் வர மாதம் வந்து உங்களுக்கு 18 லட்ச ரூபா சம்பளம். ஓகே, 18 லட்ச ரூபாய் இலங்கை ரூபாய் மதிப்பில் சம்பளம். அப்போ 18 லட்ச ரூபாய் சம்பளம். இதில் வந்து உங்களுக்கு வீடு சாப்பாடு எல்லாம் இலவசம். அப்போ 18 லட்சம்
மணி போல் என் கையில் கிடைக்கும். அது 2 மாதம் சம்பளத்தில் அவனுக்கு போடாத என்ன பாடுன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ராஜ வாழ்க்கை வாழலாமேன்னு எல்லாரும் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் இதை பற்றி தெரியாதவங்க ஊரில், நானுமே ஊரில் இருந்துட்டு இருந்தால் இதை நம்புறதுக்கான சான்சஸ் தான் நிறைய இருக்குது. ஆனால் தயவு செஞ்சு அதை நம்பக்கூடிய அந்த டைமில் இந்த மாதிரி எங்களை மாதிரி ஒரு யூடியூப்லேயோ சோஷியல் மீடியாவில் வந்து சொல்லும்போது இதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. கேட்டிங்களா? இந்த மாதிரி வந்து காசு கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு காசு கொடுப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து எல்லா என்ன சொல்கிறது, எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர்லாம் கரெக்டாக வந்துடும், அடித்து வந்துடும். விசா கூட அந்த மாதிரி கரெக்டாக அடித்து எடுத்து எல்லாம் வந்துடும். எல்லாம் வச்சு நீங்கள் வந்து இங்கே வருவீங்க. இங்கே வந்து நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஹீத்ரூ ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் இறங்குனதும் இங்கே என்ன நடக்கும் தெரியுமா? இமிக்ரேஷன் ஆஃபீஸர் கரெக்டாக அந்த அட்ரஸை செக் பண்ணுவார். செக் பண்ணால் இப்படி ஒரு ஆஃபீஸ் இங்கே இல்லவே இல்லையே, இப்படி ஒரு கம்பெனி இங்கே இல்லவே இல்லையே. ஆக்சுவலி நீங்கள் கொடுத்துருக்குற அந்த அட்ரஸில் வந்து ஒரு வீடுலாம் இருக்குது, ஒரு ஃப்ளாட்லாம் இருக்குதாங்க. நீங்கள் எப்படி இதை கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு உடனே வந்து டிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சீலை குத்தி உங்களை வந்து ஊருக்கு அனுப்பி விடுவாங்க. அங்கே போய் நின்றுட்டு நான் இந்த வேலைக்காண்டி 20 லட்சம் கொடுத்தேன், என் வீட்டை விற்றேன், என் பொண்டாட்டி தாலியை விற்றேன்னு அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் எதுவுமே யார்ட்டையும் சொல்ல முடியாது. யாருமே இதுக்கு பொறுப்பெடுக்க மாட்டாங்க. நீங்கள் கட்டின காசுக்கும் பொறுப்பெடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஐயோ நாங்கள்லாம் நல்ல கவர்மெண்ட், போய் யூகே பொறுத்தவரையில் கரப்ஷன் இங்கே கம்மி தான். ஸோ நாங்கள் கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட். ஆனால் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துருச்சுது, அதனால நாங்கள் வந்து இவங்களுக்கு வந்து அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்களுக்கு வந்து உள்ள எவன் வந்து இவங்கள்ட்ட இருந்து காசு பிடுங்கினானோ அவன்கிட்ட இருந்து காசை வாங்கி நாங்கள் இவங்ககிட்ட கொடுத்துட்டு தான் எங்களுக்கு அடுத்த வேலைன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. கேட்டிங்களா? நீங்கள் இழந்தது தான். நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் போய் கோர்ட்டில் போய் நீங்கள் கேஸ் போட்டால் நீங்கள் அடுத்தது இதுக்கு டபுள் மடங்கு அந்த சாலிசிட்டர் அந்த வக்கீல் ஐயாட்ட நீங்கள் இதுக்கு டபுள் மடங்கு நீங்கள் இழப்பீங்க. நீங்கள் இழந்துக்கிட்டே தான் நம்ம இருக்கணுமோ தவிர நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கிறாது. அதனால் தயவு செஞ்சு டோன்ட் கிவ் எனி மணி ஃபார் ரெக்ரூட்மெண்ட். இல்லீகல். ஏன்னா இப்போ நர்சஸ்லாம் இப்போ வராங்க, டாக்டர்ஸ்லாம் வராங்க, NHSலாம் வராங்கன்னா தே டோன்ட் கிவ் எனி மணி. எந்த காசும் வந்து அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. எல்லாமே வந்து அவங்களுக்கு ஃப்ரீ தான். சில நேரம் இந்த மாதிரி இது ANMC GMC இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏதாவது காசு வாங்குறாலும் அதெல்லாம் எப்படி அவங்க இது கூட்டிகிட்டு வருவாங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கூட அவங்க காசு போட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. இல்லைன்னா கிளையண்ட் வந்து காசு போடுறதா இருந்தால் அவங்க வந்து இங்கே வந்து அவங்க செட்டில் ஆனது அந்த காசு அவங்களுக்கு திரும்ப கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிக்கு வந்து எவ்வளோ கிடைக்குன்னு சொல்கிறீங்க, நிறைய காசு கிடைக்கும். உங்களுடைய இயர்லி சேலரியிலிருந்து ஒரு 25% ஃபஸ்ட் இயர் ஒரு இயர்லிக்கு வந்து ஒருத்தங்க வந்ததுமே ஒரு 35,000க்கு வராங்க. இயர்லி 35,000 சம்பளம் ஒரு இயர்லிக்கு. அந்த 35,000 25% எவ்வளோ கணக்கு பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 25% அந்த கம்பெனி, அந்த ஹாஸ்பிட்டலோ கம்பெனியோ ரெக்ரூட் பண்ணுறவங்க இந்த ஏஜென்சிக்கு கொடுப்பாங்க. ஸோ அது அவ்வளவு காசு தான் உங்கள் பேரால் அவங்க சம்பாதிக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு எந்த காசு கொடுக்கணும்னு எந்த இதுவும் கிடையாது. இது ஒரு விதமான ரெக்ரூட்மெண்ட். கேட்டிங்களா? காசு முதல்ல வாங்கிட்டு இங்கே கொண்டு வந்து இங்கே வந்து அதுக்கப்புறம் வந்து கஷ்டப்படுறது, அது ஒரு விதமான ரெக்ரூட்மெண்ட். இன்னொரு ரெக்ரூட்மெண்ட் வந்து முதல்ல பற்றி காசை பற்றி எனக்கே இமெயில் வரும். உடனே உங்களுடைய விசாவை அனுப்பி வைங்க, உங்களுக்கு வந்து இந்த நாட்டில் இருந்து உங்களுக்கு உடனே வந்து எனக்கு எங்கேருந்து WHO ஹெட்டாகவே உங்களை போடுறாங்களா வீடியோ இமெயில் வரும். கேட்டிங்களா? ஸோ எப்படின்னா ஆள்கள் எங்களுக்கு இமெயில் சென்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதுக்கு முன்னேக்கா அந்த ஒரு இமெயில் எனக்கு வந்து வேலை ரெடி ஆகிட்டாக்கா யூகேல, அக்கா இன்னைக்குள்ளே நான் அங்கே இருக்கணுமாக்கா, விசா வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்களாக்கா, விசா வந்துட்டான், நான் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இத்தனை லட்சம் கட்டணுமாக்கா, எக்கா கொஞ்சம் வந்து பார்த்து சொல்லுக்காக்கா. எத்தனை வேறு மக்களை எனக்கு இந்த மாதிரிப்பட்ட இமெயில் அனுப்பியிருப்பீங்க. நிறைய பேர்லேருந்து எனக்கு இமெயில் வரும். நான் உடனே சொல்கிறது அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது. இந்த வேலை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்களா? இல்லைக்கா நான் அப்ளை பண்ணலை. இன்டர்வியூ போனீங்களா? இல்லை இன்டர்வியூ போகல. அது அப்ளை பண்ணாத ஒரு வேலைக்கு, இன்டர்வியூ போகாத ஒரு வேலைக்கு எப்படிமா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடித்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரிப்பட்ட உலகத்துலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கிடையவே கிடையாது. ஸோ அப்படி தான் வரும், அந்த இமெயில் அப்படி தான் வரும். ஓகே, நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு வேலை வந்து இங்கே ரெடியாக இருக்குது, நீங்கள் உடனடியாக நீங்கள் ஒரு அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உடனடியாக ஒரு 300 பவுண்டுங்கிறது என்னது, நம்ம ஒரு இதில் இப்போ இந்தியன் மதிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபாய் நீங்கள் உடனடியாக நீங்கள் கட்டினீங்கன்னா உடனே உங்களுடைய விசாவை ரிலீஸ் பண்ணிடுவீங்க, நீங்கள் வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவன் என்ன நினைப்பான், 30,000 தானே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கட்டுவாங்க. ஓகே, அங்கே போய் பார்த்தா நீங்கள் 30,000 கட்டிக்கிட்டு ஓகே அடுத்த வாரம் வருமா, அதுக்கு அடுத்த வாரம் வருமா, அதுக்கப்புறம் நீங்கள் வரும்
ஆனால் வராது. அப்படி தான் போய்கிட்டே இருக்கும், வரவே செய்யாது. கேட்டிங்களா? இது இந்த இந்த மாதிரிப்பட்ட இமெயில் அனுப்புகிறவங்க எப்படின்னா, உங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கு மட்டும் இல்லை அவங்க இமெயில் அனுப்புறது. உலகத்தில் பல பேருக்கு, பல லட்சக்கணக்கான பேருக்கு இந்த இமெயில் பறக்கும். கேட்டிங்களா? பல டொமைன், பல பல சர்வீஸ்லேருந்து அவங்க எப்படி சர்விலேருந்து அந்த மாதிரி இமெயில் அனுப்புவாங்க. அனுப்பிக்கிட்டு பாருங்க, ஒரு 10 லட்சம் பேருக்கு இமெயில் அனுப்புதில்ல, அதில் வந்து கண்டிப்பாக ஒரு 300 பேராவது இதுக்கு வந்து எஸ்ன்னு சொல்லி காசு கட்டுறாங்கன்னு வைங்க. 300 பேர் 300 பவுண்டு கட்டினா அவனுக்கு எவ்வளோ ஆகுது? அவ்வளோத்தையும் கட்டிட்டு அது அது அவங்கள்ட்ட பிஸ்னஸ். ஓகே, அது அது ஆன்லைன், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் பிஸ்னஸ் அவங்களுடையது. ஓகே, இதில் ட்ராப் ஆகாமல் நம்ம இருக்கணும். நான் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் எப்படியெல்லாம் ஃப்ராட் பண்ணுவாங்கங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இதுக்கும் வந்து கேட்குறது. அதவா வந்து வந்து நம்பகமான ரெக்ரூட்மெண்ட்டாக இருந்தால் கூட அவங்க காசு, நீங்கள் இவ்வளோ காசு உங்களுக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்க் தம், உங்களுக்கு எதுக்கு இந்த காசு, வாட் இஸ் திஸ்? இது வந்து யூகேல இங்கே வேணாம், என்னையே நீங்கள் அதில் கோட் பண்ணி சொல்லலாம். இவங்க சொன்னாங்களே யூகேல வந்து ரெக்ரூட்மெண்ட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறாங்க, எதுக்கு வந்து உங்களுக்கு காசு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்கலாம். அதனால் தயவு செஞ்சு யாருமே யாருக்கும் வந்து காசு கொடுக்காதீங்க. ரெக்ரூட்மெண்ட்டுக்கு மாத்திரம் யூகேல வேலைக்கு வரணும்னா தேர் இஸ் நோ நீட். ஸ்பெஷலி லண்டன் தமிழச்சி அப்படிங்கிற ஒரு பேரை போட்டு உங்ககிட்ட இது பண்ணி நம்மளை கூட அவங்க ரெஃபர் பண்ணாமல் இருக்கலாம். பட் இருந்தாலும் கூட லண்டன் தமிழச்சி இவங்க வந்து இது பண்ணாங்க. நீங்கள் அது இந்த லண்டன் தமிழச்சி அக்கா தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி வச்சு நடத்துகிறாங்க, இவங்க 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 எப்போவுமே இங்கே டிவிலெல்லாம் வரக்கூடிய ஆட்கள் தானே, அதனால் இவங்க இதிலெல்லாம் யூடியூப்பில் வரக்கூடிய ஆட்கள் தானே, இவங்க நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு நினச்சி கொடுக்காதீங்க. நாங்கள் யார்கிட்டையும் காசு கேட்கல. எனக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இது இது வந்து ரெக்ரூட்மெண்ட் இந்த மாதிரி பண்ணுறது மட்டும் இல்லைங்க, அந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட் முதல்ல போடுவாங்கல்ல அந்த ஜாபுக்கு, அதுவே ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும். நான் ரொம்ப நிறைய தடவை போய் பார்த்தேன். அது எப்படின்னா, ஏற்கனவே அவங்க அனுப்பி வச்ச கேண்டிடேட் இங்கே யூகேயில் வந்து வேலையில் வந்து இருந்து அவங்க நல்ல ஜாலியாக இருக்கிற மாதிரி, அவங்க வந்து அப்படியே வந்து லண்டனில் தேம்ஸ் கரையில் அப்படியே நடந்து போயிட்டுருக்குறாங்க, அப்படியே வந்து காற்றெல்லாம் அடிக்குது, அப்படியே ரொம்ப அவங்க அப்படியே இங்கே வந்ததும் ஃபுல் இந்த ட்ரெஸ்ஸுகள்லாம் மாற்றிட்டு அப்படி ஒரு யூரோப்பியன் மாதிரி இங்கிலீஷ்காரங்க மாதிரி ஆயிட்டாங்க. அப்படி காசு அப்படி பறக்குது, அவங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் லண்டன் பஸ், அந்த ரெட் பஸ் இருக்குது, நானே காணிச்சிருக்கேன்ல, அந்த லண்டன் ரெட் பஸ்ல இருந்து அப்படியே இறங்கி வராங்க. அப்படியே அந்த லண்டன் மெட்ரோவில் அப்படி யூ அது என்னது யூடியூப்னு தான் வருது, டியூப் ட்ரெயின்லலாம் போய் அப்படி இது பண்ணுறாங்க. லண்டன் டாக்ஸியில் ஏறுறாங்க, அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்கன்னு ஆளுகளை ஏஐ வச்சே, ஏஐ இல்லாமல் அவங்களே ஒரு ஏதாவது ஒரு கேண்டிடேட்டை யாராவது ஒரு ஆளு காசு கொடுத்து கூட இப்படி பண்ணலாம். அதை பார்த்தாலே மக்களுக்கு என்ன பண்ணும், இதுதான் வெற்றி. அதாவது அவங்க போடுறது எல்லாமே இதெல்லாம் வெற்றி அடைஞ்ச கேண்டிடேட்ஸ், இதெல்லாம் வெற்றி அடைஞ்ச கேண்டிடேட்ஸ், இவங்கெல்லாம் வெற்றி பெற்ற கேண்டிடேட்ஸ், இவங்கெல்லாம் அங்கே போய் ஏற்கனவே எங்கள் மூலமாக போனவங்க, இன்ன வேலைக்கு போனாங்கன்னு சும்மா யாராவது ஒரு ஆளுடைய வீடியோ எடுத்து எங்கேருந்தாவது ஒரு கிளிப் எடுத்து இந்த மாதிரிப்பட்ட ஆட்களை வந்து நம்ப வைக்கணும். அவங்களுடைய இது என்னது, எங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் கரெக்டு, நாங்கள் வந்து கரெக்டாக சரி எங்கள் மூலமாக இத்தனை பேர் போயிருக்கிறாங்கங்கிறத ஒரு வீடியோவில் அவங்க நம்ப வைக்கணும். அதுக்காக போடுறது, அதெல்லாம் பார்த்து நம்பிடாதீங்க. அப்படியெல்லாம் ஒன்றுங்க நடக்காது. கேட்டிங்களா? இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் வெளிநாட்டிலேருந்து ஆட்களை இங்கே கொண்டு வந்து அவங்க வேலைக்கு கொண்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். வேலை அது இல்லை, வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆள் இந்த நாட்டுக்கு வரணும்னா அதுக்கு மிக முக்கியமாக நீங்கள் வேலை வாங்கிடலாம், பட் விசா வாங்கணும், ஸ்பான்சர்ஷிப் இருக்கணும். அந்த விசா வந்து 99% இங்கே எல்லாத்துக்கும் கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப பார்த்து வாங்க. அதுவா உங்களுக்கு யாரும் வேலை கொடுத்தாங்கனாலும் அதுக்கு காசு கொடுக்காதீங்க. நீங்கள் தயவு செஞ்சு எதிர்த்து கேளுங்க. அதாவது ஆள்கள் அமைதியாக இருக்கிறாங்க, அதனால் எதிர்த்து கேட்கலாம். நம்ம எப்படி நீங்கள் ஏன் இவ்வளோ காசு வாங்குறீங்க, எதுக்கு அப்படின்னு கேளுங்க. அதான் யூகேல ரெக்ரூட்மெண்ட் ஃப்ரீன்னு தான் நீங்கள் போட்டு, நீங்கள் கூகுளில் போட்டாலே வருது, யூகேல ரெக்ரூட்மெண்ட்லாம் ஃப்ரீயாக, நீங்களே போட்டு பாருங்கள், அதிலே வரும். ஆமாம், இட் இஸ் இல்லீகல் டு கெட் மணி. அந்த இதை வந்து காணிங்க, அந்த இதுக்கிட்ட இப்படி வருதே, இது என்ன சார் இது அப்படின்னு சொல்லி காணிங்க. அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு அட்மின் ஃபீ தான் இதுன்னு சொல்லிட்டு, அட்மின் ஃபீ என்னத்தை அப்போ நீங்கள் வந்து எங்கள் கம்பெனிலேருந்து உங்களுக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க, அவங்க உங்களுக்கு பே பண்ணலையான்னு கேட்காதீங்க. அது மாதிரி கொஸ்டின்ஸை கேளுங்க. சும்மா அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குன்னு உடனே வீட்டை விற்று தாலியை விற்று எல்லாத்தையும் விற்று கொண்டு கொடுத்துக்கிட்டு அம்போன்னு போன பிறகு நம்ம தான் அம்போன்னு இருக்கணும். இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள்லாம் அப்பப்போ வீடியோ போடுறதுக்கு இடையிலையும் கீழேயும் வந்து கமெண்ட்டில் வந்து நீ அவங்கள வாழ விட மாட்டாங்க, நீ இவங்கள வாழ விட மாட்டாங்க. எங்களுக்கு என்னங்க, நீங்கள் இங்கே வந்து அவ்வளோ காசை இழந்துட்டு ஹீத்ரூ ஏர்போர்ட்டில் அம்போன்னு நின்றுட்டு இருக்கும்போது எங்களுக்கு என்ன, அதை பார்த்துட்டு நாங்களும் பேசாமல் இருக்கலாம்? வயிறு எரியுது. இந்த மாதிரிலாம் ஆட்கள் வந்து கஷ்டமாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஹீத்ரூ டிப்போர்ட் சென்டரில் போய் பாருங்கள், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா?
ஆட்கள் எப்படி இருக்கும் உனக்கு வந்து, ஏன்னா அவன் எவ்வளவு கனவோட அத்தனை லட்சம் ரூபாயும் கொடுத்துட்டு இங்கே வந்து இறங்கும்போது உனக்கு இங்கே அப்படிலாம் ஒன்று இல்லைப்பா, நீங்கள் இது நாட்டுக்குள்ளே ஏற முடியாது, நீ ஊருக்கு திரும்பி போன்னு வந்து அனுப்பி வைக்கும்போது எப்படி இருக்கும். ஒரு ஆளுக்கு அப்படி நடந்தாலுமே அது எவ்வளோ பெரிய இது. அதனால் தயவு செஞ்சு இதெல்லாம் நம்பாதீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. சாரி, எனக்கு வேறு பெருசாலாம் வீடியோ நினைக்கி போடலை. எனக்கு வந்து அதை கேட்ட நேரத்துலேருந்தே வந்து என்னடா இவ்வளவு நம்ம வந்து விழிப்புணர்வு வீடியோகள் அப்பப்போ நம்ம வீடியோக்கள் நம்ம சொல்லிட்டு தான் வரோம். ஆன பிறகும் நம்ம பேரை வச்சு நம்ம பேருன்னு இல்லை, லண்டன் தமிழச்சின்னு வச்சு ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்க. அதையும் ஆட்கள் நம்புகிறாங்க. என் வீடியோ பார்க்குறவங்களே அதை நம்புகிறாங்க. லண்டன் தமிழச்சிக்கிட்ட காசு கொடுத்தா நம்ம இங்கே வந்துடலாம் அப்படின்னு நினச்சி நம்புகிறாங்க. அவங்க நம்மளை நினச்சி அந்த பேரை வச்சுருக்க மாட்டாங்க. அவங்க எதேச்சியாக அதை பிக் பண்ணி அந்த ஆட்கள் அந்த பேரை வச்சுருக்கலாம். பட் இவங்க வந்து இப்படிலாம் நம்புகிறாங்களே நினைக்கும் போது கவலையாக இருக்குது. எனக்கு இதனால இப்போ நான் இந்த வீடியோ போடாமலே விட்டுறலாம் கேட்டிங்களா. எனக்கு இதனால எந்த பாதிப்பும் கிடையாது. பட் ஐ எம் டெல்லிங் யூ, நான் உங்களுக்காக தான் நான் போடுறேன். ஓகே, என்ன செய்யுது இந்த அது என்ன கட்ட இந்த மதிகட்ட மனிதரை நிலைத்து விட்டார் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது கேட்டிங்களா. அதனால் எல்லாத்துலேயும் ஃப்ராடுத்தனா, எல்லாத்துலேயும் வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு வந்து எளிய, அதாவது குறுகலான வழிகளை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து எந்த அளவுக்குனாலும் போய் சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க கேட்டிங்களா. எவனையும் எங்கேயும் தள்ளிவிடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பலியாடு மாதிரி நம்ம ஆயிடக்கூடாதுங்கிறக்க தான் நான் இந்த மாதிரிப்பட்ட வீடியோஸ்லாம் போடுறது. ஓகே, அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட வீடியோக்கள்லாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போ நாங்கள் லண்டன்லேருந்து நான் வந்து அத்தாரிட்டேட்டிவாக இப்படி கிடையாது அப்படின்னு நான் சொல்லும்போது அதை வந்து நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எத்தனையோ பேர் இப்போ இந்த வீடியோ நான் இந்த வெளிவரக்கூடிய டைம்ல எத்தனையோ பேர் இந்த ஆர்டர்கள்லாம் வாங்கி கையில் வச்சுட்டு நில குலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஒரு விதத்தில் அவங்க ஐயோ 20 லட்சம் போயிருமோ, ஒரு காசை கொடுக்கறதுக்கு முன்னால் மனசை நினைப்பாம்ல, ஐயோ இது உண்மையாக இருக்குமோ உண்மையாக இல்லையோன்னு அப்படி நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. ட்ராப் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழியை நம்ம காணிச்சு கொடுக்க மாதிரி இருக்கும். எத்தனையோ பேருக்கு நம்ம உதவி பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு இல்லை, இது உங்களுடைய இஷ்டம். நீங்கள் ஷேர் பண்ணுறது ஷேர் பண்ணாததில் நான் சொல்ல தான் முடியும், அவ்வளோதானே. நான் போய் இருந்து டிக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. பட் தயவு செஞ்சு டோன்ட் கிவ் மணி. இதெல்லாம் வந்து ஃபேக் ரெக்ரூட்மெண்ட், ஃபேக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. I'll see you in the next video. Bye.